தமிழ்நாட்டில் இது வரைக்கும் நம்ம பார்த்துருக்கோம்னா ஒரு 35%லேருந்து 40% இருக்கக்கூடிய கட்சி வந்து ஒரு தொகுதியில் வெற்றி அடையும் அப்படின்றப்ப 20% அப்படின்றது வெற்றி அடையாது, பட் ஸ்பாயில் பண்ணுறதுக்கான ஒரு நம்பர்ஸாக இருக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாமா? அப்படி மேலோட்டமாக பார்த்தா அப்படி எடுத்துக்கலாம். ஆனால் இன்னும் கொஞ்சம் ஆழமாக பார்த்தோம் அப்படின்னா இது வந்து தேர்தலே புது தேர்தல். இது வரைக்கும் தமிழ்நாடு பார்க்காத ஒரு தேர்தலாக தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். 5 வருஷத்துக்கு ஒரு வாட்டி வர தேர்தல் இல்லை இது 50 வருஷத்துக்கு ஒரு முறை வர தேர்தல். ஸோ அதைத்தான் அவங்க சென்ஸ் பண்ணி 1977 எம்ஜிஆர் வந்த மாதிரி நாங்கள் வருவோம்னு சொல்கிறதுடைய பின்னணி இதுவாக தான் இருக்கும்னு நான் புரிஞ்சுக்கிறேன். ஏன்னா நாங்களும் கிரவுண்டில் மக்கள்கிட்ட பேசும்போது ஒரு சைலண்ட்டான அண்டர் கரண்ட்டு ஸ்ட்ராங்காக இருக்குது. அதாவது ஆளும் தரப்புக்கு மேலே ஒரு அதிருப்தி, கடுமையான அதிருப்தி மக்கள் மத்தியில் இருக்குது. அந்த அதிருப்தி அப்படியே அறுவடை பண்ணுற பலம் அதிமுக கூட்டணிக்கிட்ட இப்போ இந்த நிமிஷம் வரைக்கும் இல்லை. இதை விஜய் அறுவடை பண்ணிட்டு போகிறதுக்கு சாத்தியங்கள் நிறைய இருக்குது. அதனால் இது வந்து 5 வருஷத்துக்கு ஒரு முறை வர தேர்தல் இல்லை. அதனால் போன வாட்டி திமுக, இந்த முறை அதிமுக, அப்புறம் இது இப்படி நம்ம கணக்கு போட முடியாது. இது 50 வருஷத்துக்கு ஒரு முறை வர தேர்தல். அதனால் இதில் எப்படி வாக்கு போடுவாங்கன்றது நமக்கு தெரியாது. இப்போ 40 வருஷத்துக்கு ஒரு வாட்டி வர அத்தி வரதை நம்மளால அலைமோதின்னு போய் எப்படி பார்த்தாங்கன்றதை நம்ம பார்க்குறோம். ஸோ இது 50 வருஷத்துக்கு ஒரு வாட்டி வருதுன்னா அரசியல் அத்தி வர்றது தான் விஜய். அதனால் இது என்ன ஆகுன்றது தெரியாது. விஜய் இதைத்தான் ஹிண்ட் பண்ணுறாரு அவரோட ஸ்பீச்சில். ஒவ்வொரு வீட்டில் இருந்தும் ஒரு விஜய் வந்து ஓட்டர் ஐடி எடுத்துக்கிட்டு பூத்துக்கு வருவாங்கன்னு. அதை வந்து நம்ம ஏதோ அவங்க தொண்டர்களை உற்சாகப்படுத்துறதுக்கு பேசுகிற ஸ்பீச்சாக எடுத்துக்கக்கூடாது.